2026ஆம் ஆண்டின் இலங்கை வெறும் பொருளாதார மீட்சிக்காக மட்டுமல்லாமல் மனசாட்சியின் மீளுருவாக்கத்திற்காகவும் போராடி கொண்டிருக்கிறது. கடந்த 30 ஆண்டுகள் இந்த மண்ணில் பதிந்த இரத்த கரைகளும் உடைந்த குடும்பங்களின் மௌன கதறல்களும் இன்னும் முழுமையாக ஆறவில்லை. வடக்கில் இருந்து தெற்கு வரை ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் இன்னும் தமது மக்களின் புகைப்படங்களை தழுவிக்கொண்டு கண்ணீருடன் வாழ்கின்றனர். அந்த கண்ணீரின் மொழி சிங்களமோ தமிழோ அல்ல, அது மனித வேதனையின் பொது மொழியாகும். யுத்தம் ஒரு வெற்றி விழா அல்ல, அது மனித குலத்தின் தோல்வி. களத்தில் போராடிய முன்னாள் வீரர்களும் இன்று மருத்துவமனை கட்டில்களில் அசைவின்றி கிடக்கும் போரால் பாதிக்கப்பட்டவர்களும் அதன் உண்மையான கொடூரத்தை நன்கு அறிந்தவர்கள். அவர்களுடைய உடல்களில் பதிந்த காயங்கள் மட்டுமல்ல, மனங்களில் பதிந்த பிளவுகளும் இன்னும் உயிருடன் உள்ளன. ஆகவே இனி ஒருபோதும் இந்த தேசம் யுத்தத்தின் இருளுக்குள் தள்ளப்படக்கூடாது என்ற உறுதி அரசியல் கோஷமாக அல்லாது ஒரு தேசிய சத்தியமாக மாற வேண்டிய காலம் இது. இலங்கையின் அரசியல் வரலாற்றை பார்ப்போமாயின் இனவாதமும் மதவாதமும் பலமுறை ஆட்சியை பாதுகாக்கும் கருவிகளாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. மக்களின் உண்மையான பிரச்சனைகளான வறுமை, வேலைவாய்ப்பின்மை, ஊழல் மற்றும் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து கவனத்தை திசை திருப்புவதற்காக சமூகங்களிடையே சந்தேகமும் வெறுப்பும் விதைக்கப்பட்டன. இந்த பிரிவினை அரசியல்தான் நாட்டை பல தசாப்தங்கள் பின்னுக்கு தள்ளியது. இன்று கூட சில சக்திகள் அதே பழைய காயங்களை மீண்டும் கீறி அரசியல் லாபம் தேட முயல்கின்றன. ஆனால் புதிய தலைமுறை இலங்கையர்கள் வேறொரு பாதையை தேடுகின்றனர். அவர்கள் வெறுப்பை விட மனிதாபிமானத்தை முன்னிறுத்துகின்றனர். சிங்களவர், தமிழர், முஸ்லிம், மலையக மக்கள், மலாயர் என அனைவரும் இணைந்து வாழும் ஒரு நீதிமிக்க சமுதாயமே உண்மையான தேசபக்தியின் அடையாளம் என்பதை அவர்கள் உணரத் தொடங்கியுள்ளனர். உண்மையான சுதந்திரம் என்பது வெறும் போரின் முடிவல்ல, அது மக்களின் வாழ்க்கை பாதுகாப்பாகவும் மரியாதைக்குரியதாகவும் மாறும் தருணமாகும். ஒரு நாடு தன்னிறைவு பெற்ற பொருளாதாரத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் ஊழல் மற்றும் போதைப்பொருள் அற்ற சமூகத்தையும் உருவாக்கும் போதே நிலையான சமாதானம் சாத்தியமாகும். வெறுப்பு மற்றும் சந்தேகத்தின் மீது கட்டப்பட்ட நாடுகள் நீடிக்காது. அன்பு, கருணை மற்றும் சகோதரத்துவத்தின் மீது கட்டப்பட்ட சமூகங்களே வரலாற்றில் நிலைத்து நிற்கும். இந்த பின்னணியில் திருவள்ளுவரின் வரிகள் இன்று இலங்கைக்கு உரிய ஒரு அரசியல் தத்துவமாக ஒலிக்கின்றன. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். ஒரு நாகரிகமான தேசத்தை தாங்குவது ஆயுதங்களோ அதிகாரங்களோ அல்ல. அன்பு, மனிதாபிமானம், ஒற்றுமை மற்றும் உண்மை ஆகிய 5 தூண்கள் தான் என்பதை இந்த குறள் நினைவூட்டுகிறது. நமது எதிர்கால சந்ததியினருக்கு பயமற்ற, யுத்தமற்ற, பிளவுகள் அற்ற ஒரு இலங்கையை கையளிப்பதை இன்று எமக்குள்ள மிகப்பெரிய வரலாற்று பொறுப்பு. அதற்காக இனவாதத்தையும் வெறுப்பையும் அரசியல் ஆயுதங்களாக பயன்படுத்தும் பழைய கலாசாரத்தை முழுமையாக நிராகரிக்க வேண்டும். அமைதிக்காக குரல் கொடுப்பது பலவீனமல்ல, அது உயர்ந்த மனித தைரியம். மீண்டும் ஒரு போர் அல்லது பிரிவினை அரசியலுக்கு எதிராக அனைத்து இலங்கையர்களும் ஒன்றிணைந்து நிற்கும் தருணமே இந்த தேசத்தின் உண்மையான மறுபிறப்பாக அமையும்.